Hi guys, to world final episode. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கிராம தான் காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த வேர்ல்டுல குளிச்சா இந்த வேர்ல்டுல தான் கண்ணை திறந்து பார்க்கறேன். கண்ணை திறந்து பார்த்துட்டு நம்ம எங்க இருக்கோம்ட்டு வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு பொறுமையா தள்ளாடிக்கிட்டே நடந்து போறான். அவன் கிராமம் நடக்கவும் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கணும். வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அவன் பொருள் எல்லாம் வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் அங்க இங்கிட்டு கலைஞ்சு போய் கிடக்க. வீட்டுல யாருமே இல்லை. அவனோட டிராயிங்ஸ் அப்புறம் அவனோட ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. வீட்டை சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி இருக்கு எந்த அப்பாவை காணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா பின்னாடி வந்து நின்றுட்டு கிராம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படின்ட்டு கூப்பிடுவோம். கிராம் டக்குன்ட்டு திரும்பி பார்த்து அப்பா அப்படின்ட்டு சொல்லி ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு ஐம் சாரி அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு பரவாயில்ல நீ திரும்ப வந்துட்ட வீட்டுக்கு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு கிராம் இருந்துட்டு நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்ட்டு சொல்றான். ஒரு வழியா 2 பேரும் அழுதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வேர்ல்டுல என்ன நடந்துச்சுன்ட்டு எல்லாமே அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் யார் யாரு எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது டிவில ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்கு. அதாவது நம்ம தாய் இருக்காங்க, அவனோட வீடு வந்து எரிஞ்சிருச்சு. இந்த வீடு எரிஞ்சதுல வந்து தாய்க்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸை வந்து நம்ம கிராமம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு சில ஞாபகங்கள் அப்படியே வந்துட்டு போகுது. அதாவது நம்ம தாய் இந்த வேர்ல்டுல இருக்கிற தாயை முதல்ல பார்த்தது, ஆனா டிராயிங் வரைஞ்சது எல்லாமே அவனுக்கு ஞாபகமா வந்துட்டு போகுது. இது எல்லாத்தையும் கிராம் வந்து வீட்டுல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு தாட்டி அவனுக்கும் நம்ம ஜோவுக்கும் சண்டை வரும்போது நம்ம ஜோ என்ன பண்றான், கன் எடுத்து அவங்க சுடுற மாதிரி காட்டும்போது நம்ம இந்த வேர்ல்டு தாய் இருக்காங்க, அவன் தான் அவனை வந்து காப்பாத்திருப்பான். காப்பாத்திட்டு அப்பயே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு போயிருக்கான்னா பாருங்களேன். இது எல்லாத்தையுமே நம்ம கிராம் வீட்டுல உட்காந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம கிராமுக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம தாய் எங்க இருப்பான்ட்டு. எப்பயுமே அந்த குகையில தானே இருப்பான். அதனால நம்ம கிராம் என்ன பண்றான்னா அந்த குகைக்கு வந்து பாக்குறான். அப்படி வந்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த பழைய அந்த தாய் கூட இருந்த பழைய ஞாபகங்கள்லாம் அவனுக்கு ஞாபகமா வருது. அது வந்து என்னன்னா இவங்க 2 பேரும் மழையில நனைஞ்சிட்டு வந்துருப்பாங்க. அப்ப நம்ம கிராம் வந்து அப்படியே நனைஞ்சிட்டே இருப்பானா. அதனால நம்ம பேசுவோம் நீயும் கழட்டிட்டு தொழிலும் கூட அப்படின்னு சொல்றது. அப்புறம் நம்ம கிராமுக்கு குளிருதுன்ட்டு நம்ம தாய் போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவான் அந்த சீனு. அப்புறம் நம்ம தாய் வந்து கெட்ட கனவு காணும்போது நம்ம கிராமம் அவன் கன்னத்துல கை வச்சுட்டு எங்க அப்பாவும் இப்படி தான் பண்ணுவாரு அப்படின்ட்டு சொல்றது. இந்த 2 பேரும் இன்டிமெண்டா இருந்த சீனு எல்லாமே நம்ம கிராமுக்கு வந்து இது எல்லாமே நம்ம கிராமுக்கு வந்து ஞாபகமா வந்துட்டு போகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க இந்த கொகை சரி யாரும் இல்லை அப்படின்ட்டு திரும்பி போகலான்ட்டு போகும்போது அவனுக்கு எதுவும் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட பக்கத்துல திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. யாருன்ட்டு அப்படியே அவன் லைட் அடிச்சு பாக்குறான். அப்படி பார்த்துட்டு இருந்தா அங்க வந்து நம்ம தாய் வந்து அதாவது இந்த வேர்ல்டுல இருக்கிற தாய் வந்து அங்கதான் ஒளிஞ்சிருக்கான். தாயை பார்த்துட்டு நம்ம கிராமம் வந்து மெடிசன் இதெல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம தாய்க்கு வந்து மயக்கத்தில் இருப்பான். அவன் எடுத்துட்டு இருக்கும் போது அப்படியே அவன் மயக்க தெளிஞ்சு எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம கிராமம் பார்த்துருவான். எந்திரிச்சு அதிர்ச்சியை பார்த்துட்டு இருப்பான் யாரு இவன் அப்படின்ட்டு. அப்ப நம்ம கிராமம் சொல்லுவோம் பயப்படாதான் நான் உனக்கு மெடிசன் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே தாய் வந்து அந்த மெடிசன் வாங்குற மாதிரி வாங்க போகும்போது நம்ம கிராம காலத்தை பிடிச்சு நடிச்சிருவான். அப்படியே நடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம அந்த வேர்ல்டு தாய் இருக்காங்க அவன் வந்து நம்ம கிராமத்தை ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நம்ம தாய்க்கு வந்து அதாவது இந்த வேர்ல்டு தாய்க்கு வந்து இமேஜினேஷன்ஸ் வருமா. அப்படியே நம்ம கிராம கழுத்தை வந்து அவன் விட்டுருவான். விட்ட உடனே ஒரு 10 அடி தள்ளி போய் எந்திரிச்சு நின்று விட்டு இங்க பாரு நான் உனக்கு மெடிசன் தான் கொண்டு வந்திருக்கேன், இது இங்க வச்சுட்டு போறேன், நீ எடுத்து போட்டுக்கோ, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் அங்க வச்சுட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் நம்ம தாய்க்கு பசிக்க இல்லையா, அதனால நம்ம கிராமம் என்ன பண்றான்னா அவன் வீட்டு ஃப்ரிட்ஜில் சாப்பிட்ற பொருள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அவன் பையில போட்டுட்டு மறுபடியும் அந்த குகைக்கு வரான்.
பொறுமையா நடந்து வரான். அப்படி நடந்து வந்து நம்ம தாய் பக்கத்துல போய் அவன் கொண்டு வந்த பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் ஒரு 10 அடி மறுபடியும் தள்ளி போய் நின்னுக்கிறான். நம்ம தாய் வந்து அவன் கிட்ட கேக்குறான், எதுக்கு நீ என்னை காப்பாத்துற அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம தாய் கிராம் சொல்றான், நீ என்னை காப்பாத்திருக்க, அதனால நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு நம்ம கிராம் சொல்றான். அதுக்கு நம்ம தாய் இருந்துட்டு, நான் எப்பட உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றான், உனக்கு தெரியாது, இதே மாதிரி இன்னொரு வேர்ல்டு இருக்கு, அங்க நீ என்னை காப்பாத்திருக்க, உனக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு எனக்கு தெரியல. அப்புறம் மறுநாளும் நம்ம கிராம அவனுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் கொண்டு வரோம். நம்ம தாய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். கிராமத்து சாப்பாடு எடுத்து அவன் பக்கத்துல வைக்கணும். நம்ம தாய் வந்து எந்திரிச்சு நல்லா பசியில இருப்பான் போல. வேகமா எந்திரிச்சு அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடை சாப்பிடலான்னு போகுது. அவன் கண்ணத்துல நல்லா அடிபட்டிருக்கு. அப்படியே அவனுக்கு வலிக்கும் போல பாவம். இதை கிராமம் பார்த்துட்டு சரி அவனுக்கு மருந்து வச்சு விடலான்ட்டு மருந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும் போது வந்து தாயை பார்த்து சிரிப்பான். சிரிக்கும் போது தாய் கேட்பான், ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம கிராமம் சொல்லுவான், இல்ல நீ பார்க்கதான் ரொம்ப ஹார்டா இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி நீ அப்படின்ட்டு சொல்லி அப்புறம் 2 பேரும் தூங்கிறாங்க. நம்ம கிராமம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வேர்ல்டுல இருக்கிற தாய் வந்து இந்த வேர்ல்டுக்கு வர மாதிரி கனவு காணுவான். கனவு காண தாய் அப்படின்ட்டு எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்ப்பான். பார்க்கும்போது அங்க தாய் நிற்பான். மறுபடியும் இது கனவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பார்ப்போம். அங்க தாய் இருக்க மாட்டான். நம்ம கிராமம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு இருமல் வந்துடுது. இருமல் பயங்கரமா வரும். இந்த இருமல்ல இருந்து அவனுக்கு அப்படியே பிளட் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு நம்ம தாய் வந்து என்ன அப்படின்ட்டு அதுக்கு நம்ம கிராமம் வந்து அவங்க பார்த்துட்டு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு சரி பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சாப்பாடு இருக்கு அதை எடுத்து சாப்பிட போவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம தாய்க்கு வந்து அவங்ககிட்ட சாரி கேட்கணும் போல இருக்கும் போல. சாரி அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம கிராமம் வந்து எதுக்கு கேட்போம், உங்க அம்மா இறந்ததுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகப் மாதிரி காட்டுறாங்க. இந்த ரீகப் என்னன்னா நம்ம தாய் கூட ஒரு ஆள் இருப்பாங்க பேர் ஹைட்டா, அவன் தான் அவங்க அம்மாவை சொல்லுவான். நம்ம தாய் வந்து அந்த கண்ணை பிடிங்கிட்டு ஏன் எனக்கு சுட்ட அப்படின்ட்டு கேட்கும்போதுதான் நம்ம கிராமம் உள்ள வந்துட்டு தப்பா நினைச்சுப்போம், நம்ம தாய் தான் அவங்க அம்மாவை சுட்டுட்டான் அப்படின்ட்டு நினைச்சு அதுக்காண்டிதான் சாரி அப்படின்ட்டு கேட்பான் நம்ம தாயி. ஒரு வழியா அந்த வேர்ல்டுல இருக்கிற தாயை காட்டுறாங்க. அவன் அந்த கிராம் வரைஞ்சு கொடுத்த படத்தை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த வேர்ல்டுல காட்டுறாங்க நம்ம கிராமும் தாயும் தூங்கிட்டு இருக்காங்களா. தாய் வந்து கண்முழிச்சு பார்த்துட்டு கிராம் அப்படின்ட்டு சொல்லுவான். நம்ம கிராம் எந்திரிக்க மாட்டான். பார்த்தானா அவன் மூக்குலையும் வாயிலையும் நல்லா பிளட் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து கிராம் பயந்துருவான். அந்த வேர்ல்டு தாய் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த குகைக்கு போறான். அந்த குகையில வந்து போய் பார்க்கும்போது நம்ம அந்த கிராமும் இவனும் ஒன்னா இருந்தது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. இவன் கிஸ் பண்ணது, அவங்க 2 பேரும் இன்டிமெண்டா இருந்தது எல்லாமே இவனுக்கு ஞாபகமா வருது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பயும் அந்த வேர்ல்டு இருக்கிற தாயை காட்டுறாங்க. நம்ம கிராமுக்கு பிளட் வந்துச்சு இல்லையா, அதை சரிப்படுத்தணும்னா ஒரு பழம் தேவை போல, அதனால அதை தேடி போறான். அப்படி தேடி போகும்போது அந்த தாயும் இந்த இடத்துக்கு வந்தது, அந்த பழத்தை தேடி அலைஞ்சது, அந்த பழத்தை தேடி பறிச்சுட்டு போனது எல்லாமே இந்த தாய்க்கு ஒரு மெமரியா அப்படியே வந்துட்டு போகுது. அப்பயோ இந்த தாய் வந்து என்ன பண்றான்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணியும் அந்த இடத்துக்கு பொறுமையா ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு, இவனாலையும் நடக்க முடியாது அடிபட்டிருக்கு இல்லையா, பொறுமையா அந்த மலை இதெல்லாம் ஏறி போய் எப்படியோ அந்த மலையை ஏறிடுற ஒரு வழியா ஏறி அந்த பழத்தையும் பறிச்சுட்டு திரும்பவும் அந்த குகைக்கே வந்துடுறான். இந்த பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து நம்ம கிராமுக்கு கொடுத்துட்டு அப்படியும் நம்ம தாயும் அவன் தலைமையிலையும் தலை வச்சு படுத்துக்கிட்டே அவன் சொல்றான், உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன், இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, சீக்கிரம் இருந்து உன்னோட பாதி கதையும் நான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறான். அப்படி சொல்லும் போதேவும் இன்னொரு வேர்ல்டையும் காட்டுறவங்க அந்த தாய் இருக்கான் இல்லையா, இவன் வந்து அந்த ப்ளூ கலர்ல தண்ணியில குதிச்சிடணும். இப்படி இந்த வேர்ல்டை காட்டுறாங்க. இங்க கிராம் வந்து கண்ணை திறந்து அப்படியே தாயை பாக்குறான். தாய் பேச்சு பூச்சி இல்லாம அப்படியே படுத்திருக்கானா. இவன் தாய் தாய் அப்படின்ட்டு கூப்பிட்டு பாக்குறான். எந்திரிக்கவே இல்லை. அப்பதான் என்ன நடந்துச்சுன்ட்டு காட்டுறாங்க.
நம்ம கிராம் வந்து நம்ம தாய்க்கு அந்த பழத்தை எடுத்துட்டு வரும்போது பாம்பு கடிச்சிருக்கு போல, அதை கவனிக்காம இருந்ததுனால தான் நம்ம தாய் வந்து இறந்து போயிடுறான். ஒரு வழியா அவனுக்கு அடக்கெல்லாம் பண்ணிட்டு அவன் அந்த டிராயிங் வரைஞ்சிருப்பான் இல்லையா, அதுக்கு அப்படியே மாலை போட்டுட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான். அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த வேர்ல்டுல இருக்கிற தாய் இங்க வந்துடுறேன், இங்க வந்து அவனை பாக்குறான். அப்படி பார்த்துட்டு இவனும் பாக்குறான். பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு நம்ம தாய் சொல்றான், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, நீ எங்க இருந்தாலும் நானும் அங்க வருவேன்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காம் வந்து ரொம்ப அழுகுறான். அழுதுட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி ஒரு வழியா சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் அந்த ப்ளூ கலர் குளத்துக்கிட்ட வந்து நின்றுட்டு இந்த சடங்கு பண்ண வராங்க. போன எபிசோட்ல சடங்கு பண்ணும்போது தானே நம்ம கிராமுக்கு உடம்பு சரியில்லாமச்சு. அதனால சடங்கு பண்றதுக்காண்டி இங்க வந்திருக்காங்க. அப்படியே 2 பேரும் கையெல்லாம் 2 ஒன்னா கோத்துக்கிட்டு அப்படியேவும் 2 பேரும் அந்த குளத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி குதிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் குளத்துக்குள்ள குதிக்கவும் அந்த வேர்ல்ட காட்டுறாங்க. அந்த வேர்ல்டுல நம்ம கிராமோட அம்மாவும் கிராமோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜாவும் வையும் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்றதுக்காண்டி மாத்தி மாத்தி ரிங் எடுத்து காட்டி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் நம்ம பூஃபா இருக்காரு இல்லையா, அவருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு, இதுல இருக்கிற யாரு அப்படின்ட்டு கேக்குறாங்க. கூட இந்த சீரீஸ் முடிஞ்சு இங்க போயிடாதீங்க, நம்மளுக்காண்டி சின்ன ஒரு என்கரேஜ் இருக்கு. கிராம் வந்து அழகா சமைச்சிட்டு இருக்காரு. நம்ம தாய் வந்து பின்னாடி வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு என்ன சமைக்கிற அப்படின்ட்டு கேட்கும். உனக்கு பிடிச்சதான் சமைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு நம்ம தாய் கேட்கும். நம்ம கிராம் சொல்றோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம். இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா, இந்த 10 நிமிஷத்துல நம்ம மறுநாள் பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. இன்டிமேட்டா இருந்து முடிச்சுட்டு கிராம் என்ன பண்றான்னா, அந்த அடுப்புல வச்சிருக்கிற சமையல் எல்லாம் வச்சுட்டு போய் பார்க்க போறான். அது இன்னும் வேகலை போல. கிராம் வந்து நம்ம தாயை பார்த்து அப்படியே நிற்கிறான். அதுக்கு நம்ம தாய் சொல்றோம், நாட்டிட்டு என்ன சொல்றான்னா, சரி அப்பவா இன்னொரு மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம தாய் வந்து என்ன பண்றாங்கன்னா, கேஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் இன்னொரு மேட்சுக்கு தான் ரெடி ஆகுறாங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுது. அப்புறம் நான் பண்ண வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சீரீஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.